இங்கே இருக்கிற சில சாதிகள் ஒருங்கிணைந்தால் அரசியல் மாற்றமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீ எத்தனை தெரிஞ்சிடும். ஓ, எங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து ஆள்றீங்களா, இவ்வளோ பேர் தாங்கிறீங்க, எப்படி இது சாத்தியம்? திமுக, பிசிகா, காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து தானே அங்கே கூட்டு எல்லாமே ஓட்டுலாம் கேட்குறானுங்களே. திமுக பெரிய கட்சி திமுக தானே. உங்கள் காங்கிரஸுக்கு நாங்கள் இங்கே உங்கள் சீட்டு கொடுத்துருக்கோம்ல, எங்கள் திமுகவுக்கு ஒரு 2 சீட்டு கொடுங்களேன் அப்படின்னு ஏன் ஒரு 2 பேர் கேட்க முடியல? அப்போ எல்லா ஸ்டேட்லையும் இது இருக்குது சார். இந்த கணக்கெடுப்பு எடுத்துட்டா இது ஒரு டாக் ஆகிடுமோ, இது ஒரு பேசு பொருள் ஆகிடுமோன்னு இங்கே இருக்கிறவங்க பயப்படுறாங்க. அப்போ இந்த டேட்டா அதற்கான டேட்டா, அதில் சிலர்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து டாஸ்மார்க்கை வந்து திறப்பதும் மூடுவதும் அதை அமல்படுத்துவதும் நடைமுறைப்படுத்துவதும் இல்லை முடக்குவதும் மாநில அரசின் கையில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை கொண்டு போய் மத்திய அரசுக்கிட்ட கூட்டி கொடுத்தாங்க தெரியுமா சார். பல சாதிகள் வந்து இன்றைக்கி பட்டியலில் இல்லவே இல்லை. 4 பேர் 5 பேர் மதுரையில் இருந்தான், அவங்களாம் இல்லவே இல்லை. திருத்தணியில் மட்டும் சார் கிட்டத்தட்ட ஒரு 500, முதல்ல ஒரு 225 போலி சான்றிதழ்கள் எஸ்சின்னு கேன்சல் பண்ணப்பட்டது. இன்னும் ஒரு 250 இருக்குது. பிரிவில் ஆளே இல்லைனா அந்த பிரிவு எடுத்துடலாம்ல. அதால் அவன் ஆள் இல்லாதால என்ன பண்ணுறான், இன்னொருத்தன் அதை வந்து போலியாக பயன்படுத்துகிறான். நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரக்கூடிய 20ஆம் தேதி சென்னையில் ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள், கட்சிகள் எல்லாமே கலந்துக்கிறாங்க. ஸோ அவங்க முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த 69% இடஒதுக்கீடு ஏற்கனவே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு நீதிமன்றத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுவும் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல நம்ம ஊரில் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா இவெல்லாம் என்ன நினைக்கிறான், இப்போ இந்த தெருவில் எத்தனை ஜாதிக்காரங்கிறான், இந்த தெருவில் எத்தனை ஜாதிக்காரங்கிறான்னு சாதி தலைகளை எண்ணுவது அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவாகவே ஜனங்கள், அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான். இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது. சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது சாதியை மட்டும் என்றதில்லை, அந்த சாதி மக்களின் ஸ்டேட்டஸ், லைஃப் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல. இப்போ இத்தனை வண்டி வச்சுருக்காங்க, வீட்டில் இத்தனை டிவி இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, இவ்வளோ சொந்த வீட்டில் இருக்காங்க, இல்லை இவ்வளோ வாடகை கொடுத்துருக்குறாங்க, இவங்களோட பொருளாதார ஸ்டேட்டஸை எடுத்துப்பாங்க. எத்தனை பேர் படிச்சிருக்கான், எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கான், எத்தனை பேர் வேலையில் இருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் எடுப்பாங்க. இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எப்போயெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கல்ல, அப்போல்லாம் எஸ்சிக்கு இதை எடுத்துருவாங்க. எங்களுக்கு எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறான், என்ன வேலை செய்கிறான், ஏது என்ன எல்லா டீட்டெயிலும் எடுத்துருவாங்க. மற்றதில் ஆளை மட்டும் எண்ணுவாங்க. அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், எப்படி எஸ்சிக்களை வந்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களையும் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டாக் இப்போ வந்திருக்கு. இது ஏன் வந்ததுன்னா, முன்னாடியெல்லாம் நீதிமன்றங்கள் வந்து இந்த இடஒதுக்கீட்டில் அவங்க ஒரு பார்வை வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க என்ன ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்காங்கன்னா, தொடர்ந்து இந்த இடஒதுக்கீடு கொடுத்துக்கினே இருக்கணும். இந்த இப்போ எஸ்சி, பிசி, எம்பிசின்னு கொடுக்குறோம், இல்லை எஸ்சி, ஓசின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடஒதுக்கீடு அந்த மக்களுக்கு கடைசி வரைக்கும் போய் சேர்ந்துதான், இல்லை சேரலையா, இதை இவன் அனுபவிச்சானா அனுபவிக்கலாம், இவனுக்கு இது 10 பத்தலையா, இல்லை எக்ஸஸாக இருக்கா, இது யூஸ் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு தேவை. அப்படி இருந்தால் தான் இதில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கணும். சும்மா எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனால் இந்த மாதிரி 10 நாள் கச்சேரிக்கு போய் உட்காந்து ஒரு தூண் பக்கத்தில் உட்காந்து சாஞ்சி தூங்கிட்டு வர்றது இல்லை அப்படின்ற நோக்கத்தில் அவங்க சொன்னாங்க. அப்போ அதற்கு இந்த மாதிரி நீங்கள் கணக்கெடுப்பு எடுத்தால் தான் இதன் மீதான ஒரு பார்வையை நாம் வந்து செலுத்த முடியும்னு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு முடிவு வந்துடுச்சு. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு பீகாரில் வந்து தடைப்பட்டு, நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டால் அதை வந்து ஓகே செய்யப்பட்டு, இன்றைக்கி வந்து உங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதில் ஒரு சின்ன இடஒதுக்கீட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணாங்க. பட் அந்த இடஒதுக்கீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமே தவிர மாநில அரசு அதை செய்ய முடியாது. இன்றைக்கி மணிப்பூர் கலவரம் என்ன, ஒரு குறிப்பிட்ட மக்களை எஸ்டியில் சேர்க்கணும். அப்போ என்ன சொன்னால் அந்த கோர்ட்டு, இந்த எஸ்டியில் சேர்க்கறது குறித்து நீங்கள் வந்து உங்களோட முடிவை சொல்லுங்கள், இது குறித்து வெரிஃபை பண்ணுங்கள், ஆய்வு பண்ணுங்கள் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. ஆனால் அது வெளியில் எப்படி பரப்பப்பட்டது, இந்த மக்களுக்கு எஸ்டியில் சேர்க்க சொல்லிட்டாங்க அப்படின்னு வெளியில் பரப்பப்பட்டது தான் அந்த கலவரம். அப்போது இது எல்லாமே மத்திய அரசு கையில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1872 வெள்ளைக்காரன் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தான் சார்.
கடைசியாக வந்து 1931 இது வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அதில் வந்து இந்த தரவு குரு எல்லாம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் சிலது திரும்பவும் பண்ணணுன்னாங்க. அதெல்லாம் வந்து வழக்காகி நின்று போச்சு. 1951, 61, 91, 2001 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 தடவையும் எஸ்சி மக்களுக்கான டீட்டெயில் எல்லாமே எடுக்கப்படுது. அதாவது எடுத்துட்டு இவனுக்கு போயிருக்கா போகலையான்றதை அந்த ஆய்வுக்குள்ளே போகலனாலும் எங்களோட பொருளாதார ஸ்டேட்டஸ் இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் இவங்க இப்படி இருந்தாங்க, இந்த ஊரில் இப்போ இப்படி இருக்கிறாங்க, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணனாலும் அன்றைய நிலையும் இன்றைய நிலையும் எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2011 வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணி எடுத்தாங்க. பட் அதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியல. ஏன் பப்ளிஷ் பண்ண முடியலன்னா 1931 இந்த விலகரான் தான்ல, அப்போ வந்து 4147 சாதிகள் இருந்தது சார், இருந்தால் ஒரு ரெக்கார்டு இருக்குது. இப்போ 2011 அது வந்து பல லட்சங்களை தாண்டுது. ஒரு 4000 சாதி எப்படி லட்சங்களை கடந்து சாதி எப்படி சாத்தியம்? 4000 வந்து லட்சங்களை கடக்குது அப்படின்னா புதுசாக நிறைய அது அந்த பிரிவுகள் எப்படி வந்துன்னு தெரியலன்றதுக்காக அதை வந்து அவன் வந்து பப்ளிஷே பண்ணலை. இப்போ நீங்கள் மகாராஷ்டிராவில் வந்துங்க அதிகாரப்பூர்வமாக 4494 சாதி இருந்ததுங்க. 2011 அதே லட்சக்கத்துக்கு மேலே இருந்துச்சு. அப்போ இப்படிலாம் குழப்பம் ஏற்படுவதா இதை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. 2015 அந்த முடிவை அறிவிறதா சொல்லி அதையும் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணாமல் விட்டாங்க. இப்போது எல்லா மாநிலங்களும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறான். நான் வந்து இடஒதுக்கீடு நீ மாற்ற போகிற அது வந்து மத்திய அரசு கையில் இருக்குன்னு வச்சுங்க. உன்னோட ஸ்டேட்டில் யார் எப்படி இருக்கான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல சாதிவாரி விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, சரி அப்போ நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட எஸ்சிக்கள் 20% பேர் இங்கே இருப்பாங்க தமிழகத்தில்னு வச்சுங்க. இந்திய அளவில் 3 1 எஸ்சி. இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு 20% வைங்களேன். அப்போ 20%னா இது எல்லா சாதிக்கும் இப்போ கணக்கெடுத்துருவாங்க. இப்போ வந்து பறையர்கள் இவ்வளோ, எஸ்சிக்கள் இவ்வளோ, வன்னியர் இவ்வளோ, தேவர் இவ்வளோ, நாடார்கள் இவ்வளோ, தெலுங்குக்காரங்க இவ்வளோ, அவங்க அப்படி இப்படின்னு கணக்கு எடுத்துட்டோம்னா ஒரு பார்வை வந்துடும். ஏம்பா 20% இந்த ஜனங்க இருக்கிறாங்க, அமைச்சரவையில் 2 பேர் தான் இருக்கிறான், 4% இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு 10 பேர் இருக்கிறான் அப்படின்ற ஒரு சிக்கல் வந்துடும். அப்போது என்னையா நம்ம இப்போ ஒரு டாக் வருது இல்லை, வன்னியரும் பறையரும் ஒன்றிஞ்சு நிற்கிறோம், நம்ம நின்னோம்னா வட மாநிலங்களில் நம்மளை விட்ட ஆள் இல்லைன்னு. அப்போது இந்த ஸ்டேட்டஸ் வந்துடும். இந்த புள்ளி விவரத்தை கையில் வைத்து கொண்டு இங்கே இருக்கிற சில சாதிகள் ஒருங்கிணைந்தால் அரசியல் மாற்றமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீ எத்தனைன்னு தெரிஞ்சிடும். ஓ எங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து ஆள்றீங்களா, நீ இவ்வளோ பேர் தாங்கிறீங்க, எப்படி இது சாத்தியம்? ஒரு நாட்டில் பெரும்பான்மை மக்கள் ஆள்வதும், எண்ணிக்கையில் சொல்கிறேன் நான், பெரும்பான்மை எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் ஆள்வதும் எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவதும் இயல்பு. ஆனால் எண்ணிக்கையில் மிகவும் சிறுபான்மையாக இருக்கிறவர்கள் ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகம் உட்பட எல்லாரையும் ஆள்வது என்பது அது வந்து தமிழகத்தை தவிர வேறு எங்கேயுமே நடக்காது. இதனால தான் இப்போ தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து மத்திய அரசு மேலே தூக்கி போடுறாங்களா? என்ன காரணம்னா இப்போ தமிழக அரசு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும், முதல்வரை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் பதிவு பண்ணுறாங்க. எல்லாருக்கும் பின்னாலும் ஒரு சாதி இருக்கும்ல சார், இப்படி வெளிப்படையாக சொல்லுவோம் சார், எல்லாருக்கும் பின்னாலும் ஒரு சாதி இருக்கும். நீ வந்து சாதியை மாற்றி சொல்கிறியோ இல்லை திருத்தி சொல்கிறியோ, எப்படி சொன்னாலும் நீ ஒரு சாதியை நீ சொல்கிற, அந்த சாதியின் பின்னால் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கு வந்துடும்ல சார். அது சிக்கல் தானே. நீங்கள் இப்போ பீகார் சட்டமன்றம் தானே, அதில் நம்ம ஐஏஎஸ் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் என்ன பாண்டியனா, பிஜேபி சொல்லிச்சு தெரியுமா, பீகாரிகளின் அரசியலை அந்த ஸ்டேட்டில் இல்லாத ஒரு ஆள் வந்து தீர்மானிக்கிறதா அப்படின்னு அந்த அரசியலை கையில் எடுத்தாங்க. அப்படி அந்த பிஜி பட்நாயக் அப்படி வந்து அந்த சமூகத்துக்காக அந்த மக்களுக்காகவே இருந்தவர் தோத்தாரா இல்லையா? என்ன அரசியல் இது? எப்படியா இன்னொருத்தன் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் அரசியலை நீங்கள் என்ன பண்ணுறதை தமிழ்நாட்டில் இருந்து அதை கூட விடுங்க, இன்னொருத்தன் இந்த ஸ்டேட் இல்லாத எப்படி தீர்மானிக்கலாம்? அதை அந்த மக்கள் ஏற்றுக்கணா இல்லையா? இது ஏற்கனவே எல்லா ஸ்டேட்லையும் இருக்குது. நீங்கள் கர்நாடகாவில்
ஏதோ ஒரு தமிழர் சொல்லுங்கள் சட்டமன்றத்தில். இப்போ திமுக, பிசிகா, காங்கிரஸு, தமிழ்நாடு காங்கிரஸ் சொல்கிறேன், எல்லோரும் சேர்ந்து தானே அங்கே கூட்டு எல்லாம் போய் ஓட்டுலாம் கேட்குறானுங்கள. திமுக பெரிய கட்சி திமுக தானே. யோ உங்கள் காங்கிரஸுக்கு நாங்கள் இங்கே உங்கள் சீட்டு கொடுத்துருக்கோம்ல, எங்கள் திமுகவுக்கு ஒரு 2 சீட்டு கொடுங்களேன் அப்படின்னு ஏன் ஒரு 2 பேர் நிற்க வைக்க முடியல? ஏன் நிற்க முடியல? கடைசியாக பக்தவச்சலன்னு ஒருத்தர் இருந்தார், அதோடு சரி. 20% அங்கே வந்து தமிழர்கள் இருக்காங்கன்னா குடியேறலை, கோடு போட்டால் உள்ளே மாட்டிக்கினாங்க. அந்த மண்ணின் பூர்வ குடிகள் தான் அவங்க. 20% இருக்காங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே 4-5% மக்களுக்கு 8 பேர் 9 பேர்னு ஒரு கதை விட்றீங்களே. அப்போது எல்லா ஸ்டேட்லேயும் இது இருக்குது சார். இந்த கணக்கெடுப்பு எடுத்துட்டா இது ஒரு டாக் ஆகிடுமோ, இது ஒரு பேசு பொருள் ஆகிடுமோன்னு இங்கே இருக்கிறவங்க பயப்படுறாங்க. அப்போது திமுக அரசை பொறுத்த வரைக்கும், முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த திமுக ஆட்சியில் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படலாம், மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படலாம், எங்கள் சமுதாயம் அதிகமாக இருக்கிறதுனால இத்தனை % கொடுங்க அப்படிங்கிற இக்கட்டான ஒரு சூழல் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால தான் இதை தட்டி கழிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்களாம். நிச்சயமா. வேறு என்ன? இப்போ ஓகே சார், பக்கத்து ஸ்டேட் கேரளாவில் 1968 எடுத்து இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து 1971 பப்ளிஷ் பண்ணாங்கல்ல, அது அங்கே சாத்தியமாகுதுல்ல. ஏன் இங்கே சாத்தியமாகலை? இப்போ நாங்களோ வேறு யாரோ ஒரு சீமானே வந்து ஒரு முதல்வராக இருக்கிறாரு, இல்லை நானே ஒரு முதல்வராக இருக்கிறேன். என்னையா எத்தனை பேர் நம்ம ஊரில் இருக்கிறான்? யார் அவங்கெல்லாம்? நம்மளால் எத்தனை பேர் தான் இருக்கிறான்? வேறு ஆளுங்க எத்தனை பேர்? அதாவது அது வந்து ஒரு பகைமைக்காக எடுக்கப்படுவதில்லை. இப்போ நீங்கள் இப்படி கூட நம்ம சொல்லுவோம், இப்போ வேறு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோ, அந்த ஊர் பசங்களாம் அவனுக்கு எதாவது படிச்சுன்னு போட்டேன், அவங்களுக்கு எதாவது செய்யணும்ல அப்படின்ற எண்ணத்தில் கூட இருக்கலாம்ல சார். நம்ம வீடு இருக்குது சார், ஒரு 4-5 போர்ஷன் கட்டி விட்ருக்கோம், எவனுக்கு கொண்டாலும் விட்ருமா? ஒருத்தர் வீட்டு வாடகைக்கு வரும்போது ஆதார் கார்டு என்ன, நீ இதுக்கு முன்னாடி எங்கே இருந்த, என்ன வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லுவோம். ஹவுஸ் ஓனருக்கு, சார் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் சார் குடியிருக்காங்க, யாரா சார் இருக்காங்கன்னா ஹவுஸ் ஓனர் சொல்லுவான்ல. இப்போ தமிழ்நாடு முதல்வர் சொல்லுவாரா தமிழ்நாட்டில் என்னென்ன ஆளுங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு? டேட்டா இருந்தால் தானே சொல்ல முடியும். அப்போ இந்த டேட்டா அதற்கான டேட்டா, அதில் சிலர்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து டாஸ்மார்க்கை வந்து திறப்பதும் மூடுவதும் அதை அமுல்படுத்துவதும் நடைமுறைப்படுத்துவதும் இல்லை முடக்குவதும் மாநில அரசின் கையில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை கொண்டு போய் மத்திய அரசுக்கிட்ட கூட்டி கொடுத்தாங்க தெரியுமா? அந்த மாதிரி இது. இப்போது திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது இதில் சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை எல்லாமே பெரியாருடைய முழக்கங்கள் இதெல்லாமே அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலையும் இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை திமுக எடுக்காமல் இருப்பதை எப்படி பார்க்குறது? இவங்களுக்கு வந்து அது மேலே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுது சார். இந்திய அளவில் சார் இன்றைக்கி ஓபிசிக்கு வந்து இடஒதுக்கீடு சொல்கிறோம்ல, அது என்ன ஸ்டேட்டஸில் வச்சு சொல்கிறாங்க சொல்லுங்கள்? அந்த வெள்ளக்காரன் தானே 1931 அந்த கணக்கெடுப்பு தான் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் ஆகுதில்ல. அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை, லைஃப் ஸ்டைல் சார், பல சாதிகள் வந்து இன்றைக்கி பட்டியலில் இல்லவே இல்லை. 4 பேர் 5 பேர் மதுரையில் இருந்தான், அவங்களாம் இல்லவே இல்லை. இப்போ நம்ம திருத்தணியில் மட்டும் சார் கிட்டத்தட்ட ஒரு 500 முதல்ல ஒரு 225 போலி சான்றிதழ்கள் எஸ்சின்னு கேன்சல் பண்ணப்பட்டது, இன்னும் ஒரு 250 இருக்குது. அப்போ இந்த மாதிரியான பல விஷயங்கள் சமூகத்தில் நடக்குது சார். உண்மையிலே அந்த சாதிக்காரர் இருக்கானா? இல்லைன்னா அவனை பட்டியலேருந்து எடுத்துடலாம்ல. அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவில் ஆளே இல்லைன்னா அந்த பிரிவு எடுத்துடலாம்ல. அதால் அவன் ஆள் இல்லாதால என்ன பண்ணுறான், இன்னொருத்தன் அதை வந்து போலியாக பயன்படுத்துகிறான். இது எல்லாம் கூட தடுக்கப்படும்ல. அதுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறோம். பட் ஆனால் திமுக இருக்கிற வரை அது நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.